அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எலும்புக்கு வலிமை தரும் ஆட்டுக்கால் பாயா செய்யலாமா? நம்ம ஊர்லனா அவ்வளோவா க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. அங்கங்கே முடியாக இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு முடி கூட இருக்காது. வெந்நீர் வச்சு கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலம்பி எடுத்துட வேண்டியதான். 5-6 தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. வெந்நீர் வச்சு ரொம்ப நேரம் உள்ளே போட்டுறக்கூடாது. அதில் உள்ள கொழுப்பு எல்லாமே இந்த தண்ணியில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். 2 நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தோன்னா எல்லா ஆளுக்கும் வந்துடும். ஆரம்பிக்கலாமோ? சும்மா பிக் பாஸ் ஸ்டைலில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். நமக்கு வரல. வாங்க நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக பாயாக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தாங்க சத்து கிடைக்கும். எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், பாதி பே லீஃப் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். வதங்கின உடனே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கழுவி வச்சுருக்கிற பாயாவை சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா காலெல்லாம் நல்லா படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப சத்தானதும் கூட. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் வச்சு கொடுங்க. வாரத்தில் 1 தடவையாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இல்லை மாதத்தில் 2 தடவையாவது சாப்பிட்ருங்க. அப்போ தான் முட்டு வலி, கை வலி, கால் வலி, இது மாதிரி ஜாயிண்டில் வலி இருக்கிறது எல்லாமே இது கம்மி பண்ணி கொடுத்துரும். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது குழம்பு கொதிச்ச உடனே லாஸ்ட் நாளும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 1/2 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. என்னெல்லாம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு மூடுங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். தக்காளி நல்லா வெந்தோடனே நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ண வேண்டாம். 5 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணால் தான் தண்ணி வெளியில் வராமல் இருக்கும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. ஏன்னா வத்த உப்பு சரியாக ஆகிடுங்க. இதான் சிம்லேயே 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும். கையில் போட்டோடனே வலிக்கிட்டு போகிற மாதிரி பாயா ரெடி ஆயிரும். கடைசியாக தேங்காய் பால் சேர்த்து இறக்கிடுங்க. மல்லி இலை தூவிக்கோங்க. காரம் பத்தலைன்னா பெப்பர் தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தான் சாப்பிட்டோம். எவ்வளோ டிஷ்ஷஸ் வந்தாலும் இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயாவை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.